நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு ஆட்சியம். வணக்கம், நான் ஜெயமுருகன் சந்திரன். முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். 6 மாநிலங்களில் கடும் வெள்ளம். 20,000க்கும் அதிகமானோர் துயர் துடைப்பு மையங்களில் தஞ்சம். மலேசியா தெரிவிக்கும் கோவிட்-19 தடுப்பூசி பாதுகாப்பானது. அரசாங்கம் உத்தரவாதம். நாட்டின் 6 மாநிலங்களில் ஏற்பட்டிருக்கும் வெள்ளத்தினால் 20,000க்கும் மேற்பட்டோர் துயர் துடைப்பு மையங்களில் தஞ்சம் அடைந்திருக்கின்றனர். ஜொஹோரிலும் தெலங்கானாவிலும் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை சற்றே குறைந்தாலும் பஹாங், பேரா, கிளாந்தான், ஸ்லாங்கூர் ஆகிய மாநிலங்களில் துயர் துடைப்பு மையங்களை நாடியிருப்போர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பஹாங்கில் மிக அதிகமானோர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். 3,607 குடும்பங்களைச் சேர்ந்த 13,626 பேர் 201 துயர் துடைப்பு மையங்களில் அடைக்கலம் நாடியிருக்கின்றனர். அங்கு 9 மாவட்டங்களில் வெள்ளம் ஏற்பட்டிருக்கும் வேளையில் குவாந்தான் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. குவாந்தானில் 3,276 பேர் தற்காலிக மையங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். பஹாங்கில் 10 ஆறுகளில் வெள்ளம் ஆபத்து கட்டத்தை கடந்திருக்கிறது. கிளாந்தானில் 78 குடும்பங்களைச் சேர்ந்த 296 பேர் 3 மையங்களில் தங்கியிருக்கின்றனர். பேராக்கில் முவாலிம், ஹீலிர் பேரா, கம்பார், கோலகாங்சார் ஆகிய மாவட்டங்களில் வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. மொத்தம் 1011 பேர் 14 துயர் துடைப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். ஸ்லாங்கூரில் ஹுலுபர்னாம், பெஸ்ஸாரி ஜயா மாவட்டங்களில் 2 துயர் துடைப்பு மையங்கள் திறக்கப்பட்டிருக்கும் நிலையில் 174 பேர் அங்கு அடைக்கலம் நாடியிருக்கின்றனர். தெலங்கானாவில் பிற்பகல் 2 மணி அளவில் 207 குடும்பங்களைச் சேர்ந்த 815 பேர் துயர் துடைப்பு மையங்களில் தங்கியிருந்த வேளை மாலை 6 மணிக்கு அந்த எண்ணிக்கை 645க்கு குறைந்தது. ஜொஹோரில் தற்காலிக மையங்களில் தங்கியிருந்தோர் எண்ணிக்கை பிற்பகலில் 6,991 இருந்த வேளையில் மாலை 6 மணிக்கு அது 6,244க்கு குறைந்தது. ஆயினும் தப்ராவ் ஆற்றில் வெள்ளம் ஆபத்து கட்டத்தை எட்டியிருப்பதாக எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. இன்று இரவு 7 மணி வரை நாட்டில் வெள்ளத்துக்கு 2 பலியானது உறுதிப்படுத்தப்பட்டது. அதேவேளை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட மேலும் சிலரை தேடும் பணி தொடர்கிறது. ஜொஹோர், கிலுவாங், கம்போங், நியோரில் 2 நாள்களுக்கு முன் காருடன் அடித்துச் செல்லப்பட்ட இளைஞர் இக்மால் ஹக்கிமி மாசானின் உடல் இன்று கண்டெடுக்கப்பட்டது. 4 மீட்டர் ஆழம் கொண்ட கால்வாயில் அவர் கார் இன்று காலை கண்டெடுக்கப்பட்டது. ஆயினும் அங்கிருந்து 51 மீட்டர் தொலைவில் அவரின் உடல் இருந்ததாக கிலுவாங் தீயணைப்பு மீட்பு படை நடவடிக்கை பிரிவு தளபதி அகோப் சிடே தெரிவித்தார். பஹாங்கில் கடந்த சனிக்கிழமை தொடங்கி மோசமாக இருக்கும் வெள்ளத்துக்கு ஜெரான்தோட் மாவட்ட வன அலுவலக பணியாளர் ஜுல்கர்னைன் ஹிதாம் பலியானார். அதிகாலை 1 மணி அளவில் வாகனத்தை உயரமான இடத்தில் நிறுத்திவிட்டு வீடு திரும்புகையில் கரை புரண்டு வந்த வெள்ள நீரில் தனது மகனுடன் அவர் அடித்துச் செல்லப்பட்டார். அவர் உடல் மீட்கப்பட்ட நிலையில் அவரின் 23 வயது மகனை தேடும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவ்வேளையில் கிலுவாங் மர்சிங் சாலையில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட 28 வயது மமாட் ராஜிஹான் ஜுனைடியை தேடும் பணி தொடர்கிறது. கார் வெள்ளத்தில் அடித்துச் செல்லும் போது கர்ப்பிணி மனைவியை காப்பாற்றிய அவர் தம்மை காப்பாற்றிக் கொள்ள இயலாமல் நீரில் அடித்துச் செல்லப்பட்டார். மற்றொரு நிலவரத்தில் குவாந்தானில் வெள்ள நீரில் படகு கவிழ்ந்ததில் மூழ்கிய தாயையும் மகளையும் தேடும் பணியை தீயணைப்பு மீட்புத்துறை மேற்கொண்டிருக்கிறது. நாட்டில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ 80 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. உலர்ந்த உணவுப் பொருள்கள், மெத்தை, போர்வை உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய அந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ரீனா முகமது ஹாரூன் தெரிவித்தார். அந்த ஒதுக்கீட்டில் 10 லட்சம் ரிங்கிட் நிதி பஹாங்கில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் என டத்தோ ஸ்ரீ ரீனா கூறினார். இன்று நள்ளிரவு மணி 1 வரை 3,319 குடும்பங்களைச் சேர்ந்த 10,739 பேர் 9 மாவட்டங்களில் உள்ள 201 தற்காலிக துயர் துடைப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார்.
இவ்வேளையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களும் சமூக நலத்துறை அதிகாரிகளும் SOP நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறைகளை பின்பற்றும்படி அறிவுறுத்தப்படுகின்றனர். பஹாங் ரவுபில் கம்போங் பியா மண்டபம், கம்போங் தமாவ் பள்ளிவாசல், குண்டாங் பாத்தா தேசிய பள்ளி ஆகியவற்றில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக துயர் துடைப்பு மையங்களை பார்வையிட்ட பின்னர் டத்தோ ஸ்ரீ ரீனா ஊடக அறிக்கையின் வாயிலாக இவ்விவரங்களை வெளியிட்டார். உறுதியற்ற தகவல்களை பகிர வேண்டாம். வெள்ளத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் பகுதிகளைச் சேர்ந்த மக்களிடையே பதற்றத்தை தவிர்க்க அது அவசியம் என தொடர்பு பல்லூடக அமைச்சர் டத்தோ சைஃபுடின் அப்துல்லா அறிவுறுத்தினார். முந்தைய ஆண்டுகளில் ஏற்பட்ட வெள்ளத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அல்லது காணொளிகளை மீண்டும் சமூக ஊடகங்களில் பகிர்ந்து வரும் தரப்பினருக்கு அமைச்சர் விடுத்த வேண்டுகோள் அது. ஒரு தகவலை பகிர்வதற்கு முன் அதன் நம்பகத்தன்மையை உறுதி செய்ய சமூக ஊடக பயணிட்டாளர்கள் தொடர்புடைய தரப்பினரை அணுக வேண்டும். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட புறநகர் பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு அது மேலும் அழுத்தத்தை தரும் என அவர் குறிப்பிட்டார். பஹாங் குவான்தான் காலிங் தேசிய பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக துயர் துடைப்பு மையத்தை பார்வையிட்ட பின்னர் டத்தோ சைஃபுடின் அப்துல்லா செய்தியாளர்களிடம் பேசினார். வெள்ளத்தின் போது மக்கள் சுயமாக செயல்படுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அமலாக்க தரப்பினரின் உத்தரவின்றி வேறு இடத்திற்கு மாறிச் செல்வது, வெள்ளத்தில் வாகனத்தை செலுத்துவது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் என ஜொஹோர் தீயணைப்பு மீட்பு துறை இயக்குநர் டத்தோ யஹ்யா மடிஸ் வலியுறுத்தினார். வெள்ளத்தின் போது நீர்மட்டம் வழக்கத்தை காட்டிலும் சற்று அதிகமாக இருக்கும். அதுபோன்ற சூழலில் இத்தகைய நடவடிக்கைகள் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடும் என டத்தோ யஹ்யா மடிஸ் நினைவுறுத்தினார். அத்துடன் வெள்ள காலகட்டத்தில் இயன்ற வரையில் வாகனத்தை செலுத்த வேண்டாம் என மக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் ஜொஹோரின் கலுவாங், கோத்தாதிங்கி, மர்சிங் ஆகிய பகுதிகளுக்கு வருகை மேற்கொண்ட போது அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். தீயணைப்பு மீட்புத் துறையின் 139 ரக ஹெலிகாப்டரின் மூலம் டத்தோ யஹ்யா மடிஸ் சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு வருகையை மேற்கொண்டார். ஜொஹோர், பஹாங், தெலங்கானா ஆகிய மாநிலங்களில் பெய்து வரும் கனமழை நாளை வரை தொடரக்கூடும். மலேசிய வானிலை ஆய்வுத்துறை அந்த எச்சரிக்கையை விடுத்தது. தெலங்கானாவில் கமமான் மாவட்டம், பஹாங்கின் ஜிரான்தோட், மாரான், குவான்தான், பக்கான், ரொம்பின், ஜொஹோரில் மர்சிங் ஆகிய பகுதிகளில் வானிலை மோசமடையலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கிளந்தானிலும் தெலங்கானாவிலும் கனமழை தொடரும் என மலேசிய வானிலை ஆய்வுத்துறை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அதனால் தெலங்கானாவில் பஸ்ஸுட், சத்தியோ, குவாலனருஸ், ஹுல தெலங்கானு, குவால தெலங்கானு, மாராங், டுங்கூன் ஆகிய பகுதிகள் கடும் மழையை எதிர்கொள்ள நேரிடலாம். அதேவேளையில் பஹாங்கின் கேமரன் மலை, லிபிஸ், ரவ், பன்தோங், தமர்லோ, பர், ஜொஹோரின் சகாமாட், க்ளுவாங், கூலாய், கோத்தாதிங்கி, ஜொஹோர் பாரு, சபாவின் தெலுபேட், கினாபத்தாங்கன், பலூரான், சண்டக்கான், குடாட் ஆகிய பகுதிகளிலும் நாளை வரை கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் முழு விழிப்பு நிலையில் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். சபா, கொத்தாபல்லோட், திம்பாங் டாயாங் கிராமத்தில் COVID-19 வைரஸ் தொற்று அதிகரித்து வருகிறது. அதனை கருத்தில் கொண்டு அப்பகுதியில் கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு விதிக்கப்படுவதாக பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மூத்த அமைச்சர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட பகுதியில் கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி வரை சுகாதார அமைச்சு மேற்கொண்ட 207 சோதனைகளில் 24 தொற்றுச் சம்பவங்கள் உறுதிப்படுத்தப்பட்டன. அதன் தொடர்பில் சுகாதார அமைச்சு இன்று நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் தேசிய பாதுகாப்பு மன்றத்துக்கு விளக்கம் அளித்தது. அதனைத் தொடர்ந்து சுகாதார அமைச்சின் ஆலோசனையின் பேரில் நாளை தொடங்கி இம்மாதம் 18ஆம் தேதி வரையில் அக்கிராமத்தில் கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி குறிப்பிட்டார்.
பரவலை கட்டுப்படுத்தவும் தடுப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தவும் அந்த உத்தரவு உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வேளையில் மலாக்கா ஜாசின் சீர்திருத்த மையத்திலும் பணியாளர் விடுதியிலும் கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு இன்று முடிவுக்கு வந்தது. அங்கு மேற்கொள்ளப்பட்ட 737 சோதனைகளில் 281 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. அம்மையத்தில் தினசரி தொற்று எண்ணிக்கை குறைந்து வருவதை அடுத்து திட்டமிட்டதைப் போலவே அந்த உத்தரவு இன்று மீட்டுக் கொள்ளப்படுவதாக அமைச்சர் கூறினார். இதனிடையே மீட்சி நிலை நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை மீறியதற்காக நேற்று 466 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 463 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்ட வேளையில் 2 தடுப்பு காவலில் வைக்கப்பட்டனர். எஞ்சிய ஒருவர் உத்தரவாதத்தின் பேரில் விடுவிக்கப்பட்டதாக டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி குறிப்பிட்டார். கேளிக்கை மைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டதற்காக மிக அதிகமாக 187 பேர் கைது செய்யப்பட்டனர். தூர இடைவெளியை கடைபிடிக்க தவறியது, முகக்கவசம் அணியாதது, வருகையாளர்களுக்கான பதிவு உபகரணங்களை வைக்க தவறியது ஆகிய குற்றங்களுக்காகவும் சிலர் தடுத்து வைக்கப்பட்டனர். இவ்வேளையில் ஆப்ஸ் பென்தெங் சோதனையின் வாயிலாக 24 கள்ளக்குடியேறிகள் கைதான வேளை அவர்களிடமிருந்து 6 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி தெரிவித்தார். நாட்டில் இன்று புதிதாக 1741 பேருக்கு கோவிட்-19 தொற்று கண்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது. அதேவேளையில் அந்த கொள்ளை நோய்க்கு இன்று மேலும் 7 பலியானதாக சுகாதார தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா உறுதிப்படுத்தினார். ஸ்லாங்கூரில் இன்று மிக அதிகமாக 687 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டனர். இன்று பதிவான 7 உயிரிழப்புகளுடன் சேர்த்து மரண எண்ணிக்கை 501 அதிகரித்துள்ளது. இன்று 1010 பேர் தொற்றிலிருந்து முழுமையாக மீண்டதை தொடர்ந்து குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 98,228 பதிவாகியுள்ளதாக தான் ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். 22,089 பேர் இன்னமும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 122 பேர் தீவிர கண்காணிப்பு பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் வேளை அவர்களில் 53 பேருக்கு சுவாச உதவி கருவி பொருத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில் நாட்டில் இன்று 5 புதிய தொற்று பரவல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. கோவிட்-19 தொற்று மீதான சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் தான் ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா இவ்விவரங்களை வெளியிட்டார். மலேசியாவில் பயன்பாட்டுக்கு வரவிருக்கும் கோவிட்-19 தடுப்பூசி மக்களுக்கு பாதுகாப்பானது. அந்த தடுப்பூசியை சுகாதார அமைச்சின் தேசிய மருந்தக கட்டுப்பாட்டு பிரிவு முறையான சோதனைக்கு உட்படுத்தியிருப்பதாக அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க துணை அமைச்சர் ஆமாட் அம்சாட் கூறினார். ஒவ்வொரு தடுப்பூசியும் ஒவ்வொரு பக்க விளைவை கொண்டிருக்கும். ஆனால் அது மோசமானதாகவும் மக்களுக்கு ஆபத்தானதாகவும் அமைந்துவிடக்கூடாது. அதன் அடிப்படையில் மலேசியா கொள்முதல் செய்துள்ள ஃபைசர் தடுப்பூசிகள் எவ்வித பாதகமான விளைவையும் ஏற்படுத்தாது என தரவுகள் குறிப்பிடுகின்றன. தடுப்பூசி செலுத்தப்பட்ட பின் ஒருவருக்கு சாதாரண வலி, காய்ச்சல், சோர்வு போன்ற தற்காலிக பக்க விளைவுகள் மட்டுமே ஏற்படும். மக்கள் மத்தியில் குழப்பத்தை தவிர்க்க தடுப்பூசி குறித்த சரியான தகவல்களை தமது தரப்பு அவ்வப்போது பகிரும் என ஆமான் அம்சாட் கூறினார். அத்துடன் இவ்வாண்டு முதல் காலாண்டில் 70 விழுக்காட்டு மலேசியர்களுக்கு தடுப்பூசியை செலுத்தும் இலக்கு எட்டப்படும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ஃபைசர் பயோன்டெக் நிறுவனத்தின் தயாரிப்பிலான 1,28,00,000 தடுப்பூசிகளை நாட்டிற்கு தெரிவிக்கும் உடன்படிக்கையில் மலேசியா கையெழுத்திட்டுள்ளது. ஆஸ்ட்ராசெனிகா உள்ளிட்ட இதர நிறுவனங்களிடமிருந்து கூடுதலாக 64 லட்சம் தடுப்பூசிகள் பெறப்படும் என்றும் துணை அமைச்சர் குறிப்பிட்டார். கோலாலம்பூர் சிங்கப்பூர் அதிவேக ரயில் திட்டம் கைவிடப்பட்டதற்கான மொத்த இழப்பீட்டை பொதுவில் அறிவிக்க முடியாது. அது மலேசியா சிங்கப்பூர் இடையிலான ஒப்பந்தத்தில் இடம்பெற்றிருக்கும் ரகசியம் என பிரதமர் துறையின் பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சர் டத்தோஸ்ரீ முஸ்தபா மொஹமட் விளக்கினார்.
HSR திட்டத்துக்கான இழப்பீடு இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. அது தொடர்பான தகவல்களை சிங்கப்பூரிடமிருந்து பெற மலேசியா காத்திருக்கிறது. ஆயினும் அந்த விவரங்களை பொதுமக்களிடம் இப்போதைக்கு வெளியிட இயலாது என டத்தோஸ்ரீ முஸ்தபா முகமது தெரிவித்தார். இழப்பீடு முடிவு செய்யப்பட்ட பின் அதனை மலேசிய மக்களுக்கு அறிவிக்கப்படுவதற்கான அனுமதி பற்றி சிங்கப்பூர் அரசாங்கத்திடம் கலந்து ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். அந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து அதனுடன் பயணித்தவர்களுள் ஒருவரான அவர் தமது ஃபேஸ்புக் பதிவில் இதனை குறிப்பிட்டுள்ளார். HSRக்கு பதிலாக கோலலம்பூர் ஜோஹர் பாரு இடையே அதிவேக ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும் என்ற ஆருடங்களையும் அமைச்சர் மறுத்தார். HSR திட்டத்தில் மிகச்சிறந்த அணுகுமுறைகளை மலேசியா முன்வைத்தது. செலவுகளை குறைத்து ஆக்கத்தன்மையை மேம்படுத்துவதும் அவற்றுள் அடங்கும். அதில் கருத்திணக்கம் பெறுவதில் இரு தரப்புகளும் தோல்வியுற்றதை அடுத்து அந்த திட்டம் கைவிடப்பட்டதை டத்தோஸ்ரீ முஸ்தபா சுட்டிக்காட்டினார். அவசர காலத்தை அறிவிக்க ஜப்பான் பரிசீலனை. தடுப்பூசி அங்கீகாரத்தால் ஆசுவாசமடைந்த சென்னை நகரவாசிகள். மேலும் உலக செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஆஸ்ட்ராசெனேகா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக கூட்டு தயாரிப்பு மற்றும் பாரத் பயோடெக் நிறுவனத்தின் தயாரிப்பிலான இரு கோவிட்-19 தடுப்பூசிகளை உடனடியாக பயன்படுத்த இந்திய அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளது. உலகில் கோவிட்-19 தொற்றால் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கும் இரண்டாவது நாடான இந்தியாவில் தொற்று குறைய இது வழி ஏற்படுத்தியிருப்பதாக அதன் குடிமக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். செரம் கழகத்தின் ஆஸ்ட்ராசெனேகா ஆக்ஸ்போர்ட் தடுப்பூசியையும் பாரத் பயோடெக்கின் தடுப்பூசியையும் அவசரகால நிலையில் பயன்படுத்த அனுமதி அளிக்கப்படுவதாக இந்திய மருந்து கட்டுப்பாட்டு துறை தலைவர் VG சோமானி அறிவித்தார். இந்த துரித அனுமதி கோவிட்-19க்கு எதிரான போரை வலுப்படுத்தியிருப்பதாகவும் தொற்று அற்ற ஆரோக்கியமான இந்தியா உருவாக வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி அவரின் ட்விட்டர் அகப்பக்கத்தில் பாராட்டியிருந்தார். கோவிட்-19 தொற்று அச்சத்தில் இருக்கும் மக்களுக்கு இந்த அறிவிப்பு ஆசுவாசத்தை வழங்குகிறது. அதேவேளையில் அச்சமின்றி இந்த தடுப்பூசியை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என தமிழக தலைநகர் சென்னையைச் சேர்ந்தவர்கள் வலியுறுத்தினர். தடுப்பூசி போட்டோம்னா நம்ம உடம்பு தான் பாதுகாப்பு, புரியுதா? அவங்க சொல்கிறாங்க நம்ம கேர்லெஸ் இருந்தாக்கா நாளைக்கு வந்து நோய் ஆச்சுனாக்கா யார் பாதிப்பு? நோய் யாருக்கு பாதிப்பு? நம்ம தான் நோய். அது இனிமேல் நம்ம தமிழ் ஆளுங்க யாருக்கு போட்டு நம்ம தமிழ்நாடு அதை அறிவித்து வந்து ஒன் சைடு இப்படி இல்லைன்னா கண்டிப்பாக எல்லாருமே நம்ம போடலாம். இது வந்து கவர்மெண்ட் தான் சொல்லணும். பரவாயில்ல. இந்தியாவில் இதுவரை 1,03,00,000 பேர் கோவிட்-19 தொற்றுக்கு இலக்காகினர். ஏறத்தாழ 1,50,000 பேர் உயிரிழந்தனர். ஆயினும் செப்டம்பரில் உச்சத்தை எட்டிய பின் இப்போது அங்கு தொற்று எண்ணிக்கை குறைந்து வருகிறது. இந்நிலையில் 130 கோடி மக்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதற்கான ஒத்திகையை இந்திய அரசாங்கம் கடந்த வெள்ளிக்கிழமை நடத்தியது. உலக சுகாதார நிறுவனம் அந்த முன்னேற்பாட்டை பாராட்டியது. ஜப்பான் 3ஆம் கட்ட கோவிட்-19 பரவலை எதிர்கொண்டுள்ளது. தொற்று பரவலை கட்டுப்படுத்த ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் மட்டும் அவசர காலத்தை அறிவிக்க உத்தேசித்திருப்பதாக அந்நாட்டு பிரதமர் யோஷிஹிடே சுகா தெரிவித்தார். அந்த தகவலுடன் மேலும் சில உலக நடப்புகளை காண்போம்.
அடுத்த மாதம் தொடங்கி ஜப்பானியர்களுக்கு கட்டம் கட்டமாக தடுப்பூசி செலுத்தப்படும் என்ற எதிர்பார்ப்பையும் சுகா வெளியிட்டார். அத்தடுப்பூசியை முதல் நபராக போட்டுக் கொள்ளவிருப்பதாகவும் அவர் விருப்பம் தெரிவித்தார். இந்நிலையில் தொற்று பரவலை கட்டுப்படுத்த வெளிநடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளும்படி மக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். பிப்ரவரியில் சீன புத்தாண்டு கொண்டாடப்படவிருக்கும் நிலையில் வெளி பயணங்களை மேற்கொள்வோருக்கு தடுப்பூசியை செலுத்தும் நடவடிக்கையை சீனா முடுக்கிவிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தலைநகர் பெய்ஜிங்கில் ஆயிரக்கணக்கான மக்கள் வரிசையில் நின்று தடுப்பூசியை பெற்றுக் கொள்கின்றனர். பெய்ஜிங்கில் இதுவரை 73,000க்கும் அதிகமானோர் முதல் கட்ட தடுப்பூசியை பெற்றுக் கொண்டுள்ளனர். சீன புத்தாண்டுக்கு முன் லட்சக்கணக்கானோருக்கு தடுப்பூசியை செலுத்த சீனா திட்டமிட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் 34 மாநிலங்களை உட்படுத்தி 30 லட்சம் தடுப்பூசிகளை விநியோகிக்கும் நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது. அந்த தடுப்பூசிகள் சீனா சினோவேக் பயோடெக் மருந்தியல் நிறுவனத்தின் தயாரிப்பிலானவை. 15 மாதத்தில் 18 வயதுக்கும் மேற்பட்ட 18 கோடியே 15 லட்சம் மக்களுக்கு தடுப்பூசியை செலுத்த இந்தோனேஷிய அரசாங்கம் இலக்கு கொண்டுள்ளது. தொடக்க கட்டமாக 13 லட்சம் சுகாதார பணியாளர்களுக்கு அந்த தடுப்பூசி போடப்படும். டெக்சாஸ் வினோனா நகரில் அமைந்துள்ள ஸ்டாவில் மெத்தடிஸ்ட் தேவாலயத்தில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் ஒருவர் பலியான வேளை சிலர் காயங்களுக்கு இலக்கானதாக அமலாக்க தரப்பு தெரிவித்தது. தாக்குதலுக்கு பின் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டதை டெக்சாஸ் ஆளுநர் கிரெக் அபாட் உறுதிப்படுத்தினார். இந்நிலையில் கழிப்பறையில் மறைந்து கொண்டிருந்த ஆடவர் ஒருவரை தேவாலயத்தின் போதகர் சுட முயன்ற போது அவ்வாடவன் அவரிடம் இருந்து துப்பாக்கியை பறித்து அவரை சுட்டதாக ABC அமெரிக்க ஒளிபரப்பு நிறுவனத்தின் KLTV ஊடகம் தகவல் வெளியிட்டுள்ளது. ஆஸ்திரேலியா பெர்த் நகரில் பரவி வரும் கட்டுக்கடங்காத காட்டுத்தீ அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகிறது. பாதுகாப்பு கருதி சம்பந்தப்பட்ட பகுதி மக்கள் பாதுகாப்பான இடத்தில் அடைக்கலம் நாடும்படி வலியுறுத்தப்படுகிறது. சனிக்கிழமை தொடங்கி இதுவரை 250 ஏக்கர் நிலப்பரப்பிலான வனப்பகுதி முற்றாக தீக்கிரையான வேளை தீயணைப்பு மீட்பு படையினர் ஆகியோர் தீயை கட்டுப்படுத்த போராடி வருகின்றனர். இந்நிலையில் பெர்த் நகரில் புறநகர் பகுதி மக்களுக்கு அது தொடர்பிலான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காட்டுத்தீ மோசமடையக்கூடும் என்பதால் மக்களின் உயிருக்கும் வீட்டுடைமைக்கும் ஆபத்து ஏற்படலாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் சில உள்நாட்டுச் செய்திகள். அயர்லாந்து யுவதி நோரா ஆன் கோரனின் மரணத்தில் எந்த ஒரு தரப்புக்கும் தொடர்பில்லை. அது ஒரு விபத்தாகவே வகைப்படுத்தப்படுவதாக சிரம்பான் மரண விசாரணை நீதிமன்றம் இன்று அறிவித்தது. 15 வயது யுவதியான நோரா ஆனின் மரணத்தின் பின்னணியில் குற்றச் செயல்கள் எதுவும் இருக்கவில்லை என மரண விசாரணை நீதிபதி மாமுனா ஐட் தமது தீர்ப்பில் குறிப்பிட்டார். விடுதியிலிருந்து வெளியேறி அருகிலுள்ள செம்பனை தோட்டத்திற்கு சென்று திரும்ப வழி தெரியாமல் சிக்கிக் கொண்டதன் காரணமாகவே அவள் உயிரிழந்ததாக அவர் விளக்கினார். நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை தொடர்ந்து நோரா ஆனின் திடீர் மரணம் குறித்து பல்வேறு தரப்பினர் இதுவரை வெளியிட்டு வந்த ஆருடங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 24ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 10ஆம் தேதி வரை நோரா ஆனின் மரண விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதில் அவளின் பெற்றோரான மியாப் ஜெசப்ரின் கோரின், செபஸ்டியன் கோரின் ஆகியோர் உட்பட 47 பேரின் வாக்குமூலம் பெறப்பட்டது. இருவார விடுமுறையை முன்னிட்டு 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி மலேசியாவுக்கு வருகை மேற்கொண்ட நோரா ஆனின் குடும்பத்தினர் சிரம்பானில் உள்ள தங்கும் விடுதி ஒன்றில் தங்கியிருந்தனர். மறுநாள் காலை அங்கிருந்து காணாமல் போன நோரா ஆன் 9 நாட்களுக்கு பிறகு அருகிலுள்ள காட்டில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டாள். நீண்ட நாட்கள் உணவின்றி இருந்ததால் அவளது குடலில் ஏற்பட்ட வெடிப்பு காரணமாகவும் மன உளைச்சல் காரணமாகவும் அவள் உயிரிழந்ததாக சவ பரிசோதனையின் பூர்வாங்க அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. PTPTN உயர்கல்வி நிதிக் கழகத்தின் மாத தவணை தொகையை திருப்பிச் செலுத்தும் சலுகையை மேலும் 3 மாதங்களுக்கு நீட்டிக்க விரும்புவோர் நாளை தொடங்கி அதற்கு விண்ணப்பிக்கலாம். இவ்வாண்டு மார்ச் 31ஆம் தேதி வரையில் தகுதி பெற்றவர்கள் அதற்கு விண்ணப்பிக்கலாம் என PTPTN தலைமை நிர்வாகி அஹ்மத் டசோகி அப்துல் மஜீத் தெரிவித்தார். www.ptptn.gov.my/pelanjutan bayaran balik COVID-19 எனும் PTPTN-இன் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தின் வாயிலாக அதற்கு விண்ணப்பிக்கலாம். அத்துடன் விண்ணப்பிக்கும் போது எந்த ஒரு ஆவணங்களையும் உடன் அனுப்ப தேவையில்லை என அஹ்மத் டசோகி அப்துல் மஜீத் குறிப்பிட்டார்.
கோவிட்-19 தொற்று காரணமாக வருமானம் மற்றும் வேலை இழந்தவர்கள் இந்த சலுகைக்கு தகுதி பெறுகின்றனர். விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டதில் இருந்து 3 மாதங்களுக்கு அந்த சலுகை வழங்கப்படும் என்றார் அவர். கோவிட்-19 நெருக்கடியால் பாதிப்படையாதவர்கள் தொடர்ந்து மாத தவணை செலுத்துமாறு அவர் கேட்டுக்கொண்டார். PTPTN கடனை திரும்பச் செலுத்திய மாணவர்களுக்கு ஆமாட் டசூகி இவ்வேளையில் நன்றி தெரிவித்துக் கொண்டார். தலைநகர் பழைய கிள்ளான் சாலையில் கடந்த சனிக்கிழமை காரில் போதைப் பொருள் வைத்திருந்த குற்றத்தை மூடி மறைக்க போலீசாருக்கு கையூட்டு தர முயன்ற உள்நாட்டு ஆடவர் 2 தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். பிரிக்ஃபீல்ட்ஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP அன்வர் ஒமார் அதனை உறுதிப்படுத்தினார். சம்பவத்தின் போது 26, 32 வயதுடைய அவ்விரு ஆடவர்களும் சந்தேகத்துக்குரிய வகை ஹோண்டா சிட்டி ரக காரில் பயணித்ததாக கூறப்படுகிறது. அப்போது மோட்டார் சைக்கிளில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட காரை சோதனையிட்டதாக ACP அன்வர் ஒமார் ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். அந்த சோதனையின் மூலம் ஓட்டுநர் இருக்கைக்கு அருகில் 1.9 கிராம் எடை கொண்ட கஞ்சா வகை போதைப் பொருள் என ஐயுறப்படும் உலர்ந்த தாவரங்கள் கண்டெடுக்கப்பட்டன. அமலாக்க அதிகாரிகளிடம் வசமாக சிக்கிய அவ்விருவரும் அவர்களுக்கு முதலில் 400 ரிங்கிட் கையூட்டாக தர முயன்றனர். அதன்பின் 2900 ரிங்கிட்டை வழங்க முற்பட்டதாகவும் அறியப்படுகிறது. இத்துடன் விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம்.